Hi all, today நம்ம பருப்பு கீரை வச்சு ஒரு கீரை கடைசல் தான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இது சிறுபருப்பு யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இந்த ரெசிபி நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த ரெசிபி தெரியாதவங்க இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பு தான் எடுத்துக்க போகிறோம். இப்போது பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக வாசம் வரும். வாசம் வர்றப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டோன்னா போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதே பாத்திரத்துலேயே இந்த பருப்பு வேகிறது அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம். இப்போது இது கூட நம்ம 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் சேர்த்தணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 போல் பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், மீடியம் சைஸில் ஒரே ஒரு தக்காளி மட்டும்தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணணும். 1க்கு மேலே யூஸ் பண்ணோன்னா அது புளிப்பு தன்மையாக ஆகிரும். அதனால் சின்ன சைஸில் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பருப்பு ஒரு 1/4 பகுதி வெந்து வர அளவுக்கு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு கீரை எடுத்து வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1/4 பகுதி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் கீரை சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு 1/4 பகுதி பருப்பை வேக வச்சுட்டு கீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிறு கீரை தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன கீரை இருக்கோ எந்த கீரை வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணி பண்ணலாம். எல்லா கீரையுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்த கீரையையும் இதையோடு நம்ம ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதெல்லாம் ஒரு சேர நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த கீரையும் பருப்பும் நல்லா நம்மளுக்கு மைய வெந்து வரணும். இப்போது அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரையும் பருப்பும் வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது நல்லா மைய வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லைன்னா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெந்ததுலேயே நல்லா மசிஞ்சு தான் வெந்து வந்திருக்கு. இருந்தாலும் ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம போட்டிருக்க பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுடலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். கடலெண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே காரத்துக்கு 3 வரமிளகாய், ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன். எப்போவுமே பச்சை மிளகாய் தாளிக்கிறப்ப உடச்சி சேர்த்துனிங்கன்னா அந்த விதைகள்லாம் நம்ம மேலே தெரிக்காமல் இருக்கும். இப்போது அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போது இந்த தாளிப்பை நம்ம வேக வச்சு எடுத்துருக்க கீரை கடைசலோடு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த தாளிப்பையும் சேர்த்து நல்லா இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே பருப்பு கீரை வேக வைக்கிறப்ப ஃபஸ்ட்டே நம்ம உப்பு சேர்த்தோம்னா கச்ச மாதிரி போயிடும். இந்த மாதிரி டைமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். கடைசியாக ஒரு முறையும் இதை மசிச்சு விட்டுக்கலாம். எதுக்காகனா நம்ம போட்ட தாளிப்பு எல்லாமே சேர்ந்து காரம் கொஞ்சம் குழம்போட இறங்குறதுக்காக லாஸ்ட்டாகவும் ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டுக்கோங்க. சும்மா லைட்டாக, ரொம்ப வேண்டாம், லைட்டாக கடைஞ்சி விட்டுக்கிட்டோன்னா அந்த காரம்லாம் சேர்ந்து நம்ம குழம்புல நல்லா காரம் இறங்கும். அதுக்காக தான் இதை மசிச்சு விடுறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டு 1 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான பருப்பு கீரை கடைசல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கடைசல்லாம் பண்ணுறப்ப குக்கரில் பண்ண வேண்டாம். குக்கரில் வச்சோன்னா வலுவழுப்பு தன்மை ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.